சேகர் கமலா இயக்கத்தில் குபேரா படம் பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு வந்தாச்சு. தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா அப்படி இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்து மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு அப்படியே இருந்ததுக்கான காரணம், இந்த படத்தினுடைய ஆரம்ப படப்பிடிப்பு திருப்பதியில் நடந்தது இல்லைங்களா. லைவாக வந்து தனுஷை பிச்சைக்காரனா திருப்பதி கீழ் திருப்பதியில் அப்படி நடக்க வச்சு பெரும் கலவரமாகி அப்புறம் டிராஃபிக்லாம் ஜாமே, ஆம்புலன்ஸ்லாம் போக வழி இல்லை அப்படின்னு சொல்லி பர்மிஷனே வாங்காமல் இவங்க பாட்டுன்னு லைவாக எடுத்துட்டாங்கயா அப்படின்ற அளவுக்கு பரபரப்பாகி அப்புறம் மன்னிப்புலாம் கேட்டு ஓகே எனக்கு திருப்பதி மாதிரியான ஊரில் அவ்வளோ பரபரப்பான ஊரில் இப்படிலாம் எடுக்கலாமா அப்படின்னு சில அரசியல் கட்சிகள்லாம் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தார்கள். இதெல்லாம் மீறி இது ஒரு நேரடி தெலுங்கு படம், அவ்வளோதான். இது வந்து ஏன்னா திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த புக்கிங்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது. என்னன்னு பார்த்தா வந்து ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவான ஆளுங்க. சரி கதைக்குள்ளே வாயா நீ ஏன் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு தெரிஞ்சது. ஓகே, குபேரா என்ன சொல்லுது அப்படின்போது, ஒரு பெரும் கோட்டீஸ்வரன், இந்தியாவில் பெரும் கோட்டீஸ்வரர், அவங்க வந்து கடலில் வந்து ஆயில் இருக்கிறது கண்டுபிடிச்சிடறாங்க. ஆயில் இருக்கிறது கண்டுபிடிச்சி அது கிட்டத்தட்ட 15 வருஷம் இந்தியாவுக்கு ஆயில் தட்டுப்பாடையிலுமே கொடுக்கும். நாம் ஏன் மற்ற நாட்டுக்கிட்ட கையேந்தணும், நம்மகிட்டே இருக்குது அப்படின்னு அந்த ஆயிலை தனியார் வசம் தன் வசம் மாற்றிக்கொள்வதற்காக அவர் அரசாங்கத்தில் உள்ள ஒரு நபருடன், ஒரு மந்திரியுடன் ஒரு டீல் பேசுகிறாரு. அந்த டீலில் 1 லட்சம் கோடி கைமாற்றப்பட வேண்டும். அப்படி கைமாற்றப்படனா 50,000 பிளாக்ல 50,000 ஒயிட்டில். இது எப்படி சாத்தியமா அப்படின்பொழுது, இதுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும், இதை வந்து கை மாற்றுறதுக்கும் ஒரு கில்லாடி ஒருத்தர் வேணும் அப்படின் பொழுது ஒரு முன்னாள் சிபிஐ அதிகாரி, அவர் ஜெயிலில் இருக்கார், அவரை கொண்டு வந்து இந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க. அந்த சிபிஐ அதிகாரி தான் நாகார்ஜுனா. இதுக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் என்ன சம்மந்தம், இதுக்கும் தனுஷுக்கும் என்ன சம்மந்தம்? ஆல்ரெடி நீங்கள் கதையை கூட முழு கதையை சொல்லலான்னு அப்போ ஒரு ஐடியா சொல்கிறார். அவர் வந்து நாகார்ஜுனா என்ன சொல்கிறாரு, இந்த ஒயிட்டில் 50, பிளாக்ல 50 இப்படி பிரித்து கொடுக்கும்பொழுது, இந்த பிளாக்ல கொடுக்கறதுக்கு உங்கள் கம்பெனிக்கு பினாமிகள் சில பேர் வேணும். அந்த பினாமிகள் யாரும் முகம் தெரியாத ஆளாக இருக்கணும், எந்த அட்ரஸும் இல்லாமல் இருக்கணும். அந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா அவங்க பாட்டு போய்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அப்படின்போது அப்படியேப்பட்ட ஆள் யாருங்க அப்படின்னா, அவங்க இருக்காங்க பிச்சைக்காரங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து இதோ இந்த வேலையை கச்சிதமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பிச்சைக்காரர்களை கூப்பிட்டு வந்து இந்த வேலைக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, தனுஷ் என்ன ஆனார், அவர் பிச்சைக்காரனாகவே இருக்காரா, குபேரனா ஆனாரா, இதுதாங்க இந்த படத்துடைய கதைக்கரு. கிட்டத்தட்ட என்ன முதல்ல ஆரம்பத்தில் 3.5 மணி நேரம் அப்படின்னாங்க. வந்து எப்போ 3.5 மணி நேரமாக இது என்ன வந்து அந்த காலத்தில் ஹரிதாஸ், குலே பகாவலி, அப்புறமா நிறைய படங்கள்லாம் 2 இன்ட்ரோலாம் விட்டு ஓடுமே, அது மாதிரி இப்போ 2025 இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே வந்து கடகடன் அதை பார்க்கறது கூட நேரம் இல்லை. நீங்கள் பாட்டு 3.5 மணி நேரம் அடித்தா என்ன ஆகிறது, ஏற்கனவே திணறி 2.5 மணி நேரத்திலே பார்க்க முடியலையா எங்களால் அப்படின்பொழுது நாங்கள் இதெல்லாம் கட் பண்ணிட்டோங்க. 3 மணி நேரம் 2 நிமிஷம் இல்லை 3 மணி நேரம் 3 நிமிஷம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே தாங்க முடியுமா அப்படின்னு பார்த்து ஓகே படத்துக்கு நீ துணிஞ்சு போயாச்சு. போன பிறகு நடிப்பு அரசன், நடிப்பு அசுரன், நடிப்பு ராட்சசன் எது வேணாலும் சொல்லலாம். தனுஷ் அதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய கவனம் வருது. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஊராக போய் பேசுகிறப்பெல்லாம் வந்து சொன்னார், வந்து என்ன அடிக்கிறாங்க, என்ன நசுக்கிறாங்க, என்ன காலி பண்ணுறாங்க, என்னுடைய ஒரு செங்கலை கூட யாராலையும் பிடுங்க முடியாது, ஆச்சா போச்சா அப்படின்னு யாரா இவர் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவங்களா அவங்களான்னு ஆளாளுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. இது இன்னொரு கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லைங்க இது வந்து பட ப்ரொமோஷனுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காருன்னு. இவர் பேச்சை கூட நாகார்ஜுனாலாம் ரசித்தார். வந்து அவரும் கூட சொல்லிட்டு இருந்தார், வந்து இங்கே சென்னைக்கெலாம் வந்து இந்த போது உங்களுக்கு ராஜ்பவன் தெரியுமா, கிண்டி தெரியுமா, பக்கத்தில் இருந்து கிண்டியில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் தெரியுமா, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் நான் இந்த ஒரு பையன் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக சரி எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, குபேராவில் என்ன தான் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்பொழுது, ஒரு சிபிஐ அதிகாரியாக ஒரு சைலண்ட்டாக பிரமாதமான ஒரு நடிப்பை நாகார்ஜுனா அப்படி ஆரம்பித்து கொண்டுன்னு போகிறாங்க. சரி இவர் ஏதோ ஒன்று பண்ண போகிறாரியா, ஒரு படா வில்லன்கள், கிட்டத்தட்ட அந்த வில்லன்கள் வந்து இந்தியாவில் உள்ள 2 பெரும் கோட்டீஸ்வரர்கள் அல்லது மில்லினர்களை ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம். ஏறக்குறைய அவங்க கதை மாதிரி தான் இருக்குது, அதை நம்ம சொல்ல வேணாம். இவங்கள தான் வந்து ஏதோ வந்து ஆட்டங்காமிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி கீழ் திருப்பதியில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கும் தனுஷ், அவருக்கு வந்து ஒரு தாத்தாவாக, அவருக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கும் பாக்கியராஜ். இந்த பிச்சைக்காரர் மும்பையில் கீழ் திருப்பதியில் இருக்கிற இந்த பிச்சைக்காரன் மும்பைக்கு வந்து மும்பையில் பெரும் கோட்டீஸ்வரருடைய பினாமையாக மாறுகிறார். இவர் பேரில் பல ஆயிரம் கோடி அக்கௌண்ட்டில் போடப்படுகிறது. எப்படிப்போ ஒரு பிச்சைக்காரர் இதெல்லாம் வந்து சாத்தியமா, இது நம்பக்கூடிய விஷயமா அப்படின்னா நீங்கள் படம் பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம். சேகர் கமலா அதுக்காக உழைச்சிருக்கார். இதெல்லாம் மீறி இந்த படத்தில் வேறு என்ன அப்படின் பொழுது, முதல் ஆஃப் முழுக்க வந்து கட்ட போய்கிட்டே இருக்குது. வந்து உண்மையிலே வந்து
ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முழுக்க வந்து ஒரு டக்குன்னு ஒரு 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 கடலில் ஒரு எண்ணெய் கிடைக்கிறது, அதை வந்து எப்படி வந்து ஏமாத்துறது, அரசாங்கத்துக்கு அது எப்படி போயிட்டு போகாத மாதிரி இருக்கிறது, இவ்வளோ 1000 கோடி எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இவ்வளோ 1000 கோடி எப்படி ஒயிட்டாகவும் பிளாக்காகவும் கொடுக்குறது, அதுக்கு பிச்சைக்காரங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்களா, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, நாகார்ஜுனா இவங்களை வச்சு என்ன விளையாட்டு காட்ட போகிறார், இப்படி மாதிரியான அந்த முதல் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா, அதை சிறப்பாகவே கொண்டு போயிடும். அதுதான் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு 2.25 மணி நேரத்தை முடிக்கணும். அடுத்த 1.5 மணி நேரத்தில் என்னையா பண்ண போகிறாங்க அப்படின்னும் பொழுது தான் ரைட் ஓகே அது பாட்டு போகுது கதை. தனுஷ் தான் அடுத்த செகண்ட் பார்ட் முழுக்க தனுஷ் தான் இருக்கார். சுற்றுது சுற்றுது வளையுது, சுற்றுது வளையுது, சுற்றுது வளையுது, சுற்றுது. லாஜிக் எங்கே பாண்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் லாஜிக்கு பற்றில மூச்சு. நீ எதையுமே வாயே திறக்கக்கூடாது. நீ பாட்டு ஒழுங்காக படம் பார்க்கணும். இஷ்டம் இருந்தால் படம் மாதிரி இல்லைன்னா கிளம்புன்ற மாதிரி அத்தனை காட்சிகள் லாஜிக் எங்கேயா இருக்குது அப்படின்னு பயங்கரமான கேள்வியை கேட்க வைக்கிறாங்க. வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அப்புறமா கதையை மொத்தத்தையும் சொல்லிட்டியா யாருன்னு வைங்க. நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு இந்தியாவிலே மிக பாப்புலரான ஒரு நபர், மிகப்பெரிய பாப்புலரான நபர், அவர் வந்து ஒரு ரோட்டில் நடந்து போகிறார், சர்வசாதாரணமாக நடந்து போகிறாருன்னா அவர் எத்தனை மொபைல் ஃபோன் வந்து கிளிக் பண்ணோம், அதுக்குள்ளே எத்தனை சோஷியல் மீடியாவில் அவருடைய ஃபோட்டோ வரும், எவ்வளோ வைரல் ஆகும், ட்ரெண்டிங் நம்பர் 1 ஆகும். ஆனால் இதில் ஒரு காட்சி கிளைமேக்ஸில் வச்சுருக்கிறாங்க. எப்பா இதை நம்பர் தான் நம்பாமல் இருக்கிறதா, இது எப்படி வச்சாங்க, ஏது வச்சாங்க, இதெல்லாம் ஒன்றுமே புரியல. இதெல்லாம் தாண்டி அங்கே வந்து நான் வந்து ஆடியன்ஸாக தான் பார்த்துருந்தேன். இந்த ஆடியன்ஸ் முழுக்க பெரும்பான்மையாளருடைய பேச்சு என்னென்னா, இன்ட்ரோவில் வந்து இந்த 3 மணி நேரம் இந்த தாங்குமா, 3 மணி நேரம் நம்மளை வச்சு என்ன அடிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் இருந்தது. அந்த பயத்தோடு தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பட்ட அனுபவம்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி தனுஷ்ன்ற அந்த ஒற்றை மனிதர் அவருடைய தலையில் இந்த படத்தை வச்சுட்டு அப்படி சுமந்துக்கிட்டே போகிறாள். இந்த மாதிரியான ஒரே நேர்கோட்டில் போகிற கதை, ஒரு பிச்சைக்காரன் கதை அப்படிங்கும்போது இதில் ஒரு கிளை கதையை சொல்லணும் எப்பவுமே வந்து. அப்படி ஒரு கிளை கதையே இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிச்சைக்காரன், ஒரு கோட்டீஸ்வரன், ஒரு சிபிஐ அதிகாரி, பிச்சைக்காரன், கோட்டீஸ்வரன், சிபிஐ அதிகாரி, இதுக்கு இடையில் ராஷ்மிகா மந்தனா மேடம் மேடம் மேடம்னு அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுங்க உண்மையிலே வந்து ஒரு ஒட்டுதலே இல்லாமல் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு வலுவான காரணம் சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு கடுமையான ஒரு துன்பத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் அவனை வந்து ஒரு வலியை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சீன் அதில் வருது அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து அங்கே வந்து இதுவாகிடணும், கண்ணீர் விடணும், அவன் கதறணும். அது ஒரு காட்சி இருக்குது. ஆனால் ஆடியன்ஸ் தேமேன்னு இருக்காங்க. ஏன்னா இது மாதிரி நடக்கும் போது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருது. இதனால் பார்த்தீங்கன்னா பல சீன்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இன்ட்ரோலுக்கு பிறகு இப்போ முடிச்சிருங்க, போதுங்க, வேணாம் விட்டுருங்க. அப்போ ஒரு டயலாக் ஒன்று தனுஷும் ராஷ்மிகாவும் பேசிப்பாங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு ஆடியன்ஸும் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோன்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் மாரி படத்தில் எப்பா ப்ளஸ்ஸே இல்லையா அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முதல் பாதி அவ்வளோ அருமையாக கொண்டு போன அந்த கதையை அடுத்த பாதியில் ஒரு 4-5 காட்சிகள் திருப்பமுனையாக வச்சு ஒரு கிறிஸ்பாக அந்த கதையை வந்து டக்குன்னு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிருக்கணும். எதுக்கு இதை வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணணும்னு வளர்த்துருக்காங்களா, இல்லை தனுஷ்னு ஒருத்தர் கிடச்சிட்டாரு ஒரு நடிப்பாரக்க, இவர்கிட்ட வந்து எவ்வளோ நடிப்பு உரியணும் அப்படின்றதுக்காக சேகர் கம்லா வந்து உறிஞ்சி எடுத்துருக்காரான்னு தெரியல. இதெல்லாம் வந்து ஏன்னா சேகர் கம்லா வந்து தெலுங்கில் ஒரு பெரிய டைரக்டர், இதே ஒரு புதுமுக டைரக்டர் இது மாதிரியான ஒரு கதையை சொல்லி இவ்வளோ சீன்ஸ் சொல்லியிருந்தா இந்த மாதிரியான ஹீரோக்கள் ஒத்துப்பாங்களா? மாஸ் ஹீரோக்கள் வாய்ப்பு இல்லைல்ல. அதே தாங்க வந்து சரி ஓகே. மற்றபடி டெக்னிக்கலாக அந்த படம் வந்து கேமரா உண்மையில் நல்லா இருக்குது. ஒவ்வொரு கலர் டோன் சூப்பராக இருக்குது. ஒரு பிச்சைக்கார காமிக்கும் போது ஒரு கலர் டோன், இதில் பிச்சைக்கார இதோடு சேர்ந்து ஆன்மீகமும் உள்ளே வருது. திடீர்னு தனுஷன் அப்புறம் இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு வருது, திங்கக்கிழமை அப்படின்னு ஒரு சிவன் பாட்டு அப்படி போடுவாங்க. வந்து இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு வியாழக்கிழமைன்னு ஒரு குரு பாட்டு ஒன்று போடுவாங்க, சனிக்கிழமைன்னு பெருமாள் பாட்டை போடுவாங்க. இப்படிலாம் இருக்குது. அப்புறமா வந்து இந்த கோடிகள் சொல்கிறாங்களா, 10,000 கோடி 20,000 கோடி, இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா? அவ்வளோ சாதாரணமாக பல காட்சிகள் வந்து பல நம்ம கேட்குறது வந்து என்னென்னா, இன்றைக்கி சந்து முதலாம் சிசிடிவி கேமரா இருக்குது. இந்த சிசிடிவி கேமரா இருக்கிறத வந்து ஆடியன்ஸ் புரிஞ்சிக்கக்கூடாது, இல்லை அவங்களாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சி இது பண்ணிடுறாங்களா? அப்படி ஒரு சிசிடிவி கேமரா இருக்குன்னு இந்த கதையே அதாவது இல்லைன்னு நினச்சிக்கினே கதையை பண்ணியிருக்காரான்னு தெரியல. வந்து பல காட்சிகள் அப்படியாப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்குறது அது டீட்டெயிலாக பேச முடியாது. மற்றபடி தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இதுக்கு இசையா அப்படின்னு பெரிய டவுட்டே வந்துச்சுங்க. இந்த போய் வா என்பா அந்த பாட்டுக்கு தேட்டரு விசில் அடிக்குது. மற்றபடி இதுவாக இல்லை. நான் எதிர்பார்த்தது எப்படின்னா, அந்த கந்த சாமி அப்படின்னு கத்துவார்ல, இதில் வந்து குபேரா அப்படின்னு ஏதாவது சவுண்டு கொண்டு கொடுக்க போகிறான்னு பார்த்தா அவர் பாட்டுன்னு அடக்கி வாசியிருக்காரு. ராஷ்மிகா மந்தனா தனுஷ் சம்பந்த பாட்டு காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கில்
மிஸ்டர் பீம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் வர ஒரு 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 மியூசிக்கை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் வந்து. அவர் கொஞ்சம் அப்படியே கட்டி போட்டு வேலை வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது என்னென்னா, தனுஷ் தான் இந்த படத்தினுடைய மைய நாயகன். தனுஷுடைய தலையில் தான் ஒட்டுமொத்த கதையும் வந்து சுமந்துக்கிட்டு போகிறாரு. இதை மீறி ஸ்கோர் பண்ணுறது நாகார்ஜுனா. அப்புறம் வந்து நார்த் இந்தியன் வில்லன் அவங்க பார்க்கும்போது பல நார்த் இந்தியன் மில்லனர்கள்லாம் ஞாபகப்படுத்துது. ராஷ்மிகா மந்தனா வந்து லூஸா அல்லது வந்து வெகுளி பெண்ணா அல்லது வந்து கெட்டிக்கார பொண்ணா எதுவுமே புரியலைங்க வந்து. அந்த கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல. திடீர்னு காணாமல் போகுது, திடீர்னு வருது, திடீர்னு ஆஸ்பத்திரியில் சேர்க்குது, ஆஸ்பத்திரிலேருந்து திடீர்னு ஓடியாந்துருது. என்னன்னே தெரில நமக்கு வந்து. இந்த கேரக்டர் இருந்தாகணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க பொழுது. அதே போல் வந்து குப்பை தொட்டிலையும் எங்களை விட்டுட்டாங்க. ஒரே நாத்தம் தாங்க முடியல. நான்லாம் குப்பைமேட்டிலே வளர்ந்தவன்லாம் சொன்னார். அந்த காட்சியை பார்க்கும்போது சும்மா ஒரு 4-5 குப்பையை கொட்டி அங்கே வந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே, படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு பில்டப் இதெல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் மீறி ஒட்டுமொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின் பொழுது 3 மணி நேரம் 2 நிமிஷம் தாங்க முடியலைங்க வந்து. ஏன்னா நீங்கள் ஒரு நியாயமான ஒரு விஷயம் விமர்சனம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம், ஆச்சா போச்சா அப்படின்னா விமர்சனம் பண்ணுறவங்க நானும் தாண்டி ஆடியன்ஸும் அதே தான் சொல்லலாம். அவங்களும் விமர்சகர் தான். அவங்க கையிலேயும் வந்து ஃபோன் இருக்குது. அவங்களும் வந்து போட்டு விட்றான். ஒருத்தன் வந்து மச்சான் இப்போ தான் படம் பார்க்க உட்காந்துருக்குன்னு என் பக்கத்தில் இருந்து வருது அமைச்சிக்கிட்டு இருக்கான். அவங்க என்னன்றாங்க, ஒருத்தர் வந்து சார் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே படம் பார்க்க வந்து இப்போ திரும்ப போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். ஒரு படத்திற்காக 5 மணி நேரம் செலவு பண்ணும்பொழுது அந்த 5 மணி நேரம் அந்த படம் எவ்வளோ பெரிய திருப்தி கொடுக்கணும். அட டிக்கெட்டு 130 ரூபா, 180 ரூபா, 210 ரூபா இருக்கட்டும். இந்த கால நேர விரைன்னு இருக்குல்ல, அது ஒரு கட்டத்தில் வரவங்ககிட்ட அப்படியே ஒரு சோர்வான ஒரு மனநிலையை கொடுக்குது. ஓகே, குபேரா தனுஷ்காக போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.